Hi dear students, welcome to A2 Career Streak YouTube channel. Paramedical Counseling Form D, GNM, D Form எல்லாமே ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. இந்த இயர் பாத்தீங்கன்னா போன இயர் கம்பேர் பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸ் உடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது. சோ இதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது தான் இந்த வீடியோ. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மட்டும் இல்ல, எந்த கலந்தாய்வு எடுத்துக்கிட்டாலுமே காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த இயர் காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா ஹெவி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா காம்படிஷன்ஸ் இருக்குதான். எல்லா இயர் மாதிரியும் இந்த இயர் காம்படிஷன்ஸ் இருக்குதான். நான் எப்படி ஹெவி ஆகல அப்படின்னு சொல்றேன்னா, போன இயர் பாத்தீங்கன்னா அந்த சீட் வேகன்சிக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. இந்த இயர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 கோர்சஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா சீட் அப்படிங்கறத பிரைவேட் காலேஜ்லமே இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா சீட் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம். இப்போ 60,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, 60,000 சீட் இருக்குதான்னு கேட்டா 60,000 சீட் கிடையாது. ஒன்லி 20ல இருந்து 25,000 சீட்டுக்குள்ளதான் வரும். தென் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது 65,000 ஸ்டூடெண்ட்ஸ்மே அதே மாதிரி ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ண 12,000 ஸ்டூடெண்ட்ஸ்மே இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இன்ஜினியரிங்க்கு போவாங்க, டானுவர்ஸ்க்கு போவாங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு போவாங்க. தென் பாத்தீங்கன்னா அதர் கோர்சஸ் அதாவது லைக் டிஎன்எஃப்ஜேயு அதாவது ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ற கவுன்சிலிங், கியூட் எக்ஸாம் மூலியமா நிறைய பேர் போயிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே போக பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஆனாலுமே இந்த இயர் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஏன்னா சீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த இயர் தான் இருக்குது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ணுங்க. எல்லா இயருமே காம்படிஷன்ஸ் அப்படிங்கறதா இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன இயர்க்கான சீட் வேகன்சி பிளஸ் பாத்தீங்கன்னா போன இயர்க்கான அப்ளிகேஷன் அது ஈக்குவலா இருந்துச்சு, ஈக்குவல் காம்படிஷன். இந்த இயர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4 கோர்சஸ் ஆட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஜிஎன்எம்க்கு எல்லாமே பிரைவேட் காலேஜஸ் வருது. எனிவே நமக்கான காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். இந்த இயர் போன இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் தென் அதர் கோர்சஸ்க்கு எல்லாம் போயிட்டு ஒரு சில பேர் அதாவது ஒரு 40ல இருந்து 50,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். நீங்க ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத பண்ணுங்க. காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா இயருமே இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம அதுல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம், நம்மளுடைய கட் ஆஃப் அண்ட் ஜெனரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் பொறுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகும். நீங்க இப்ப அதுக்கு ஒரி பண்ணாம ப்ராப்பர் சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கறத ரெடி பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறது பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்டிமேட் பண்ணிடுறேன். மேலும் இது போல கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A2 Career Streak யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.